கைஸ் நேற்று டிக்டாக்ல நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ராய ப்ரோமோவா இல்லை சைனீஸ் நியூ இயர் ப்ரோமோவான்னு தெரியல. காருடைய டயர், அதுவும் 15 இன்ச் டயர் வந்து வெறும் 80 வெள்ளிக்கு விற்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு ஒர்க் ஷாப் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன் கைஸ், இந்த பிரேக் பேட்ஸ்லையும் டயர்லையும் மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. இது என்னுடைய நிறையா வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து காருக்கும் ரோட்டுக்கும் டச் பண்ணிட்டு இருக்கிற ஒரே விஷயம் வந்து அந்த டயர் தான் இல்லையா? அதில் போய் காம்ப்ரமைஸ் பண்ணோன்னா அப்புறம் பிரயோஜனமே இல்லை கைஸ். நீங்கள் என்ஜினை சரியாக சர்வீஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்கள் கியர் பாக்ஸை சரியாக சர்வீஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் சஸ்பென்ஷனை சரியாக பார்த்துக்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த பிரேக்ஸில் டயரில் வந்து தயவு செஞ்சு காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து இந்த டயர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், அப்புறம் 70% இருக்கிறப்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும், அப்புறம் 50% இருக்கிறப்ப ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணும். இது வந்து நான் வந்து PS4 எக்ஸ்பென்சிவான டயருக்கே சொல்கிறேன். ஸோ சீப்பான டயர்ஸ் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் நீங்களே பார்த்துங்களேன். எஸ்பெஷலி வந்து மழை வரப்ப மேபி ராயா இருக்கிறப்ப இந்த 80 ரிங்கே டயர்ஸ் ஓரளவு கிரிப் பண்ணிடலாம். பட் மழை வரப்ப பெரிய தலைவலி கைஸ். உங்க உயிரையும் ரிஸ்க்ல போடுறீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட உயிரையும் ரிஸ்க்ல போடுறீங்க. எனக்கு தெரியும் சில பேர் பட்ஜெட்னால இந்த மாதிரி சீப்பான டயர்ஸ் போடுவீங்க அப்படின்னு. நீங்க சீப்பான டயர்ஸை சூஸ் பண்றதா இருந்தாலும் தயவு செஞ்சு கொஞ்சம் பிராண்ட் இருக்கிற டயர்ஸை சூஸ் பண்ணுங்க. பிரிட்ஜ்ஸ்டோனா இருக்கட்டும், டோயோவா இருக்கட்டும், ஹேன்குக், இந்த மாதிரி கொஞ்சம் பிராண்ட் இருக்கிறத சூஸ் பண்ணுங்க. இன்னொன்று இந்த செமி ஸ்லிக் டயர்ஸ், இந்த செமி ஸ்லிக் டயர்ஸும் நான் வந்து ஒரு 100 வெள்ளிக்கு பார்த்துருக்கேன் கைஸ். கடைக்காரவங்க அவங்களுடைய வியாபாரத்துக்காக ஏமாற்றி நம்மகிட்ட வித்துருவாங்க. ஓகே செமி ஸ்லிங், இது வந்து கிரிப் வந்து வெரி குட், பிரச்சனையே இல்லை. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த செமி ஸ்லிக் டயர்ஸ் வந்து will only perform ட்ராயான ரோட்ல. மழை வந்துச்சுன்னா என்ன மாதிரி செமி ஸ்லிக் டயர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு கிரிப் சரியா இருக்காது. ஸோ நம்ம கடைக்காரவங்க சொல்றத மட்டுமே நம்பி ஏமாறாதீங்க. என்னுடைய சஜஷன் வந்து ஒரு மாதம் நீங்கள் காடிக்கு காசு கட்டலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி சீப்பான டயர்ஸை போய் போடாதீங்க.